நமஸ்தே நண்பர்களே, எப்படி இருக்கீங்க? இன்றைய சிந்தனை. நண்பர்களே, வெற்றிக்காக காத்திருக்கும் மனப்பக்குவம் நம் அனைவருக்கும் மிகவும் முக்கியம். வெற்றி என்பது அவ்வளவு எளிதில் அடையக்கூடிய விஷயம் இல்லை. நாம் எந்த அளவுக்கு கடினமாக முயற்சி செய்கிறோமோ அந்த அளவுக்கு அதனை எளிதாக அடைய முடியும். சில நேரங்களில் சில பேருக்கு உடனே வெற்றி கிடைத்துவிடும். ஆனால் பல பேருக்கு உடனடியாக வெற்றி கிடைக்காது. வெற்றிக்காக முதலில் நம் மனதை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, நான் இங்கு பிரேசில் வந்தபோது எனக்கு 2 கண்களையும் கட்டி கொண்டு நடந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது. எனக்கு எதுவும் தெரியாது. உதாரணமாக, நான் உபேரில் வேலை செய்ய ஆரம்பித்த முதல் 1 வார காலம் என்பது மிக மிக கடினமான ஒரு காலமாக எனக்கு இருந்தது. எனக்கு சுத்தமாக போர்ச்சுகீஸ் எதுவுமே தெரியாது. நான் ஆங்கிலம் மட்டுமே பேசுவேன். ஆனால் இங்கு இருக்கும் மனிதர்கள் ஆங்கிலம் பேச மாட்டாங்க. போர்ச்சுகீஸ், ஸ்பானிஷ் 2 லாங்குவேஜ் தான் நல்லா பேசுவாங்க. ஸோ எனக்கு போர்ச்சுகீஸும் தெரியாது, ஸ்பானிஷும் தெரியாது. எனக்கு இங்கிலீஷ் மட்டும்தான் தெரியும். ஸோ முதல் பயணி எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்குது. என்னோடய முதல் பயணி பெனிஃபிகா, ஷாப்பிங் பெனிஃபிகாவில் வந்து அவங்கள பிக்கப் பண்ணேன். அவங்க பேர் ஆனா. என்னோடய ஃபஸ்ட்டு பேசஞ்சர் வந்து ஆனா. பட் காட் கிரேஸ், என்னோடய ஃபஸ்ட்டு பேசஞ்சர் இங்கிலீஷ் பேசினாங்க. ஸோ அதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. கடவுளை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்லி அவங்கள முதல் பயணத்தை அவங்கள பெனிஃபிகாலேருந்து சம் பாயிண்டில் கொண்டு போய் விடும்போது அப்போ அவங்க எனக்கு சொன்னாங்க, இந்த ஊர் வந்து எப்படி இருக்குன்னு இந்த ஊரை பற்றி உங்கள் கருத்து என்னன்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு பேசுகிறதுக்கே பயம். ஏன்னா எனக்கு மொழி தெரியாது. நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறேன். உன்னை நினச்சாதான் எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்குது. நீங்கள் எப்படி இங்கே இந்த சவாலான வேலையை செய்ய போகிறீங்கன்னு தெரியல. உங்களுக்கு மொழிவே தெரியாது. தன்னம்பிக்கையோடு வண்டி ஓட்ட வந்திருக்கீங்க. அந்த இறைவன் உங்களை காப்பாற்றுவான் அப்படின்னு எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொன்னேன். அந்த அம்மாவை நான் இன்றைக்கி தேடிட்டுருக்கேன் 1.5 வருஷமாக. அதுக்கு பிறகு அவங்கள பார்க்கவே முடியல. மேபி இந்த வீடியோவை அவங்க ஏதாவது பார்க்குறதுக்கு நம்ம நண்பர்கள் யாராவது ஷேர் செஞ்சிங்கன்னா மேபி அவங்க இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இன்னொரு அனுபவம் வந்து முதல் நாள், 2வது நாளோ 3வது நாளோ 2 பெண் பயணிகள் காரில் வந்தாங்க. அவங்க வந்து எடிசன் குவாரிஸ் பகுதிக்கு செல்லணும். அப்போ வந்து எனக்கு போர்ச்சுகீஸ் தெரியாது, போர்ட்டலேசால வழிகள் எதுவுமே தெரியாது. ஸோ எப்படி கார் ஓட்டுறது? ஒன்லி நான் வந்து ஜிபிஎஸை நம்பி மட்டுமே கார் ஓட்டுவேன். அப்போ அந்த 2 பெண் பயணிகளும் என்னை நம்பி வந்திருக்காங்க. அவங்கள சவாரி பிக்கப் பண்ணிவிட்டு செல்ல வேண்டிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். ஜிபிஎஸ் வந்து தவறான வழி எனக்கு காட்டியது. வலது பக்கம் திரும்ப வேண்டிய இடத்துல இடது பக்கம் திரும்ப சொல்லிச்சு ஜிபிஎஸ். நான் ஜிபிஎஸை மட்டுமே நம்பி இருந்ததுனால இடது பக்கம் திரும்பி அந்த பாதையில் போனேன். அந்த பாதை ஒரு ஆபத்தான பாதை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. அந்த பாதையில் செல்ல அவங்க 2 பேருமே சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரை நிறுத்து, முதல்ல யார் நீ, என்ன ஏதுன்னெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க பேசுகிறது எனக்கு புரியல. ஆனால் அவங்க சம்பாஷணை, அவங்களோட உடல் மொழியெல்லாம் பார்க்கும்போது அவங்க ஏதோ பதட்டத்தில் இருக்காங்கன்னு மட்டும் தெரிஞ்சுது. நான் உடனடியாக காரை நிறுத்தினேன். அவங்க 2 பேரும் இறங்கி ஓடினாங்க. பயணத்தை கேன்சல் பண்ணிவிட்டு ஓடினாங்க. அப்புறமா எனக்கு வந்து 1 ஸ்டார் ரேட்டிங் தான் கொடுத்தாங்க. மோசமான அனுபவம் அப்படின்னு சொல்லி, டிரைவருக்கு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்தாங்க. அன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போய் தூங்கவே இல்லை. எனக்குள்ளே நானே அழுதேன். அப்போது நான் இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி கேட்குறேன், எனக்கு மட்டும் ஏன் கடவுளை இவ்வளோ சோதனை வைக்கிறீங்க? நான் இந்தியாவிலேருந்து இங்கே வந்து இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக காத்துட்ருந்தேன். இங்கே வந்து நான் 1 வருஷம் 1.5 வருஷம் காத்திருந்து இந்த டிரைவர் வேலை கிடச்சிது. இந்த டிரைவர் வேலைக்கு போய் 2வது நாள் 3வது நாள் இப்படியெல்லாம் அனுபவம் வரணுமா? என்ன ஒரு தவறான மனிதர் போல் பார்க்குறாங்களே. நான் எப்படி அவங்களுக்கு என்னோடய நிலைமையை புரிய வைப்பேன்? எனக்கு இந்த மொழி வேறு தெரிய மாட்டேங்குதே. எனக்கு உதவவே மாட்டிங்களா அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணேன். அந்த பிரார்த்தனையோட பலன் எப்படி கிடைச்சதுன்னா, உடனடியாக எனக்கு என் நண்பர் வந்து, இதுதான் பிரச்சனையா, இதுக்கு போய் அழுகிறியா ராஜேஷ் அப்படின்னு சொல்லி உடனடியாக ஒரு பேப்பரும் பேனாவும் எடுத்து என்னோடய சுயசரிதத்தை ஒரு சின்ன டேப்லெட்டில் எழுதி காரில் ஓட்டினேன். அன்றைக்கி ஓட்டின அந்த ஸ்டிக்கர் இன்றைக்கி வரைக்கும், ஸ்டிக்கர் சைஸ் தான் மாறி இருக்குது, கார் மாறிடுச்சு. ஆனால் அந்த வாசகம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணதுனால அதில் ஒரு வார்த்தையும் சேர்த்துக்கிட்டேன், எனக்கு யூடியூப் சேனல் இருக்குது, சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. பட் அந்த வாசகம் ரொம்ப நெஞ்சில் பதிந்த வாசகம். அந்த ஸ்டிக்கரை ஓட்டினதுக்கப்புறம் எனக்கு மொழி தெரியலங்கிற பிரச்சனையே இல்லை.
எதை பற்றியும் நான் கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா அந்த வாசகம் இருக்குது. பேசஞ்சர் வருவாங்க, போர்ச்சுகீஸில் பேசுவாங்க. நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இதை பாருங்கன்னு சொல்லுவேன். அதை பார்த்தாங்கன்னா அவங்களே எனக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இவனுக்கு எதுவும் தெரியாது அப்பா அப்படின்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. நான் போர்ச்சுகீஸ் மொழி ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அவங்களுக்கு அந்த பயமும் இல்லை. இப்போ ஹோட்டலேஸில் இருக்கிற பயணிகள் எல்லோரும் என்னை நம்பி வரலாம். எனக்கு ஒரு 50-60% இந்த ஊரில் சுற்றி எல்லா இடங்களும் தெரியும். மேக்ஸிமம் எனக்கு தெரியும். அதே மாதிரி அவசியமான வார்த்தைகள், பரிமாற்றங்கள் இதெல்லாமே நான் போர்ச்சுகீஸில் பேசுகிறதுக்கு பழகிட்டேன். ஸோ இப்போது ராஜேஷ்கிட்ட பயணம் செய்கிறது எந்த ஒரு பயணமும் இல்லை. ஆனால் ஆரம்ப காலத்தில் எனக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தது. ஸோ அந்த ஒரு வெற்றிக்காக காத்திருந்தேன். நான் காத்திருந்த காலம் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் சும்மாவே வீட்டில் இருந்தேன். அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்காக காத்திருந்தேன். வாய்ப்பு கிடைச்ச வாய்ப்பை தக்க வைக்கிறதுக்காக நான் இறைவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி என்னோடய முயற்சியை போட்டு தன்னம்பிக்கை தாங்க, தன்னம்பிக்கை. முடியும் பாசிட்டிவாக போயிட்டே இருந்தோம்னா பாசிட்டிவாகவே நடக்கும். நல்லதவே நினச்சிட்டே இருந்தீங்கன்னா நல்லது மட்டுமே நடக்கும். இது இப்படி நடந்துருமா, அது அப்படி நடந்துருமான்னு வேறு சிந்தனைகளோ நம்ம எண்ணங்களையோ செயல்களையும் மாற்றி யோசித்தோம்னா அதோட நெகட்டிவ் வைப்ரேஷன் கண்டிப்பாக நமக்கு நடக்கும். இன்னொன்று, நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும். நம் மனசு என்ன சொல்லுது, நம் மூளை என்ன சொல்லுதோ அதுதான் நடக்கும். நம்மளோட மூளைக்கு இருக்கிற அபாரமான திறன் என்னென்னா எல்லாத்தையுமே கணிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது. ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை திங்க் பண்ணுறதை விட்டுட்டு மனசை அலைப்பாய விட்டுட்டு மேக்ஸிமம் 90% நண்பர்கள் நெகட்டிவான திங்கிங்கு, என்னால் முடியாது, எனக்கு மட்டும் கஷ்டம்னு எந்த ஒரு செயல்களும் செய்யாமலே முயற்சியும் பண்ணாமலே இப்படியே அமைதியாக இருப்பாங்க. அவங்கள நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அவங்க அப்படியே தான் இருப்பாங்க. கஷ்டப்படுறவன் ஒரு நாள் கண்டிப்பாக முன்னேறிடுவான். இறைவன் துணை இருக்கும். நம்பிக்கையோடு உழைக்கிறவன் என்றைக்குமே காப்பாற்றப்படுவான். இந்த வாசகத்தை மனதில் வச்சுக்கிட்டு இன்றைய நாளை ஒரு சிறப்பான நாளாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.